ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நம்ம பேசுகிறதுலேருந்து எத்தனை ரீல்ஸ் எடுப்பாங்க, இதுதான் அவர் மனசில் ஓடிட்டுருக்கு. அப்போ ஸ்டாலினை சிறுமைப்படுத்தணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் விஜய் இதை செய்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும், திமுகன்னு ஒரு தீய சக்தி ஆண்டுகிட்டு இருக்கு, இது நரேஷன். தேர்தலுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஏன் செய்ய முடியல, அதுக்கு திமுக தான் காரணம். சட்டம் ஒழுங்கு ஏன் கெட்டு போச்சு, திமுக தான் காரணம். விவசாயிகள் ஏன் போராடுறாங்க, திமுக தான் தூண்டி. அப்போ எல்லா பழியும் திமுக மேலே போட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு க்ளீன் இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். எதாக இருந்தாலும் பேசுவாங்க, அவருடைய ரசிகர்களும் அதை தான் நம்புகிறாங்க. ஆனால் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. அவர் என்ன தோற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுமா? எல்லாரும் வெற்றி தோல்வியை பார்த்துட்டு தானே வந்திருக்கிறாங்க. அப்படி இவர் தோற்று போனாருன்னா எப்படி தாங்குவாருன்னு தெரில. அவங்க அமைச்சர் கீர்த்தனா பொய் சொல்கிறாங்க. நிருபர்கள் கேட்கும்போது ஆதாரம் எங்கன்னா ரீல்லே இருக்குது அப்படின்றாங்க. இவங்களெல்லாம் பார்த்து முதலீடு செய்வர்களோ முதலாளிகளோ பயப்படுறாங்கன்றதை விட இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களை வச்சு என்ன பண்ணுறது, பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்டப். இன்று நம்மோடு இருப்பது சமூக ஆர்வலர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டசபையில் நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் ஒரு செய்கையை செய்கிறாருன்னு இதை பார்க்கும்போது சார், இந்த செய்கையும் இந்த செயலும் சட்டசபைக்கு உகந்ததாக ஒரு நாகரீகமான நிலையில் இருந்ததாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை முறை தவறிய நிலையா நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு அநாகரிகமான ஒரு முறை தான். சட்டமன்றத்தில் இதற்கு முன்னாடி பல தடவைகள் சண்டை நடந்திருக்கு. அப்போல்லாம் அந்த சண்டையை அடுத்து வரக்கூடிய செய்கைகள்லாம் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி வரும். உதாரணத்துக்கு விஜயகாந்த் நாக்கை துருத்தினார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அதிமுககாரங்க அவரை பேசுவாங்க, ஜெயலலிதா பேசுவாங்க, தூக்கி எறிவாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு அவர் கையை நீட்டிட்டு நாக்கை துருத்துறாரு. நேற்று அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஒரு சினிமா ஷூட்டிங் போல் விஜய் எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. முக்கியமாக திமுக வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. எடப்பாடி இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் பேசுகிறாரு. பேச்சில் நேற்று பேசின எதுக்கும் பதில் சொல்லலை. முடியும் போது சபாநாயகர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறாரு, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிங்க அப்படின்றாரு. அப்போ அவ்வளோ கேவலமான ஒரு செய்கை அது கண்டிப்பாக ஒரு அநாகரிகமான ஒரு செய்கை தான். கேட்ட கேள்விகள் உங்கள் ஆட்சி பற்றி, சட்டம் ஒழுங்கு பற்றி, விவசாயிகள் போராடுறாங்க, இதுக்கு எதுக்கும் குறிப்பாக பதில் சொல்லாமல் அதில் எல்லாத்தையும் திமுக மேலே பழிய போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு முடியும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம், அந்த கான்சியஸ்னஸ் எப்போதும் அவருக்கு இருக்குது. அதனால் எப்போ என்ன செய்யணும், நம்ம பேசுகிறதுலேருந்து எத்தனை ரீல்ஸ் எடுப்பாங்க, இதுதான் அவர் மனசில் ஓடிட்டுருக்குது. அப்போ முடிக்கும் போது வழக்கமாக பஞ்சோட முடிப்போம், இப்போ ஆக்ஷன் பஞ்சில் முடிப்போம் அப்படின்ற மாதிரி இது முடிச்சிருக்காரு. இதை பலரும் கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு அநாகரிகமான செய்கை என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பலரும் கண்டிக்கிறாங்க சார். ஆனால் தாவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது என்ன பெரிய தவறாக போச்சு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை எவ்வளோ சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களை சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு வெளியில் அனுப்பின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்னமோ நடக்குது, டம்ளர் தூக்கி அடிச்சிருவாங்கலாம் பேசுகிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் தானே, இது எப்படி அநாகரிகம் ஆகும்னு ஒரு சாரார் பேசுகிறாங்களே சார், அதை நம்ம எப்படி பார்க்குறது? ஆமாம், இந்த ஆக்ஷன் யாரை குறி வச்சு பண்ணுறீங்க? ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்றதுக்காக இந்த செய்கையை செய்கிறார். அதன் பிறகு மே 4ஆம் தேதி ஸ்டாலின் தோற்ற பிறகு அவர் தொகுதியில் எதிர்த்து போட்டியிட்ட பாபு அவர் இதை பல முறை வேணும்னே செய்ய வைக்கிறாங்க. ஆமாம், அது இப்படிலாம் வேறு பண்ணிட்டு. ஆமாம், அதை அவர் செய்கிறாரு. அப்போ ஸ்டாலினை சிறுமைப்படுத்தணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் விஜய் இதை செய்கிறார். உங்களை சிதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன வேணால் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை அப்பாவை தேடுறேன்னு அவர் கை வச்சு தேடினதாக இருக்கட்டும், இதெல்லாமே நடந்திருக்கே. அப்போ இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது அவர்கள் தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள் இதை ஆதரிப்பது, இதை பரப்புறதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொதுவானவங்க மத்தியில் இது ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. எந்த வகையிலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இது வந்து நீங்கள் ப்ரொவோக் பண்ணி கோபத்தில் ஆத்திரத்தில் அப்படிலாம் நீங்கள் வந்து செய்யலை. நீங்கள் நிதானமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பேச்சில் வன்மம் இருக்குது, வெறுப்புணர்வு இருக்குது, அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். அதெல்லாம் வலிஞ்சு கட்டி அந்த திமுக தீய சக்தி அந்த டெம்ப்ளேட்டுக்கு பொருத்தமாக பேசுகின்ற விதத்தில் விஜய் பேசுகிறாரு. முடிக்கும்போது இப்படி ஸ்டாலினுக்கு ஒரு பஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி திட்டமிட்டு தான் இதை செய்கிறாரு. வழக்கமாக அவர் தயாரிக்கப்பட்ட பேச்சுகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டில் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வருவார். மற்றபடி அவர் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு குணம் அப்படியே குழப்பமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி தலை சுற்றுற ஆள் தான் அவர். இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் வரிசையாக பேசுகிறாங்க இந்த ஆளுநர் உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஒட்டி. அதில் ஏதாவது எந்திரிச்சு ஒரு பதில் சொன்னாரா? இவருடைய துறையான போலீஸு, சட்டம் ஒழுங்கு, இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இவர் துறை அல்லாதவற்றுக்கும் இவர் சொல்லலாம், ஏன்னா இவர் தான் முதலமைச்சர். ஆனால் சட்டம் ஒழுங்கு வரும்போது ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இல்லை ராஜ்மோகன் சொல்கிறாரு, இவர் கம்னு இருக்கிறார். ஏன் கம்னு இருக்கிறாருன்னா இவருக்கு பதில் எழுதி கொடுத்தா தான் இவரால் பேச முடியும். அதான் கேட்குறாங்க, திமுகலேருந்து கேட்குறாங்களே வாய்த்தரங்க சிஎம் அந்த பேட்ஜ் ஒட்டிட்டு தானே வந்தாங்க. அதனால் இவர் வாய் திறப்பதற்கு தயாராக இல்லை. கரெக்டாக திங்கட்கிழமை ஈவினிங் போய் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார். அதனால் இது ஒரு ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் தான். எப்படி சினிமாவுக்கு 30 வருஷங்களாக அவர் தினசரி ஷூட்டிங்கு தயாராகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் சட்டசபையிலையும் நடத்திட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சார், ஆனால் குறிப்பாக வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு பெருசாக பேச மாட்டாரு, இல்லை ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம பேசும்போது 2வது நாள் நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை முதல்வர் அவர்கள் எந்திரிச்சு 4வது பக்கத்தில் இதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது இந்த ஸ்பான்டேனியஸ் இருக்குது, இது மட்டும் எப்படி எழுதி கொடுக்காம அப்படியே உடனே பேசினாரு இந்த ஒரு கேள்வி. நீங்கள் சொல்கிறது அந்த மேகதாது அணை பிரச்சனை இல்லை, தனியாக ஒரு நடுவர் மன்றம் வேணும், அந்த திருத்தத்தை சேர்க்கலாம் அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு. இதை டக்குன்னு விஜயே முடிவெடுத்து சொல்லலை. அவங்க தாவேகா டீமு அவங்க லீகல் விஷயமாக இது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. நடுவர் மன்றம் அமைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அது வந்து விஜய்க்கு தெரியும். அடுத்து விஜய்க்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க, இதை நம்ம ஏற்கனவே பேசினா தான் இதை ஓகே பண்ணுங்க அப்படின்னு. ஏற்கனவே பேசின விஷயன்றதுனால அதை ஓகே சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு புறம் எடப்பாடியோ அல்லது அன்புமணி ராமதாஸோ இவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் எம்எல்ஏ கிடையாது, அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம வாங்கிய தீர்ப்புலேயே தெளிவாக இருக்குது, அப்படி இருக்கும்போது புதுதாக எதற்கு பண்ணணும் அப்படின்னு. திமுகவினுடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து ஒரு புதிய பிரச்சனையாக வருது, ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக வருது, அதனால் இதுக்கு தனி நடுவர் மன்றம் வைக்கிறது தான் சரியாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் தாவேகாவை பொறுத்தவரை அவங்க அரசாங்க வழக்கறிஞர்களோட பேசி இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுடைய கைட்லைன்ஸில் தான் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். மற்றபடி சொந்தமாக அவருக்கு காவிரி பிரச்சனை குறித்தோ நடுவர் மன்ற தீர்ப்பு குறித்தோ இரு மாநிலங்களுக்கும் உள்ள பிரச்சனை, பகை, முரண்பாடு, எப்போ கலவரம் நடந்துச்சு என்னன்றதெல்லாம் பெரிய அளவுக்கு தெரியாது. ஆதவர்ஜன் அவர்கள் வந்துட்டு கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசினதுக்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி பேசும்போது தான் எதிர்க்கட்சியினர் வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க. அது ஆதவர்ஜனா பேசுகிற வரைக்கும் கூட சரி, முதல்வர் அவர்களும் அதையே முணுமுணுக்கிற மாதிரி திருப்பி அவர் பேசும்போது பேசுனதுங்கிறது வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் திசை மாறி போதும் சார். திசையெல்லாம் மாறி போகலைங்க. ஆரம்பத்திலிருந்து விஜயோட பிரச்சாரம் என்பது திமுக ஒரு தீய சக்தி, திமுகவினுடைய வெறுப்புணர்வை நம்ம தொடர்ந்து அறுவடை செஞ்சுக்கணும். நீங்கள் 70களில் துக்ளக் ஷோ ஆரம்பித்து வைத்த அந்த வெறுப்புணர்வு, அதன் பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க வழியாக, அப்புறம் பிஜேபி இவங்க வழியாக அந்த திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை கொண்டு போனால் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கு நமக்கு அதை கேப்சர் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் விஜய் இதை வந்து திட்டமிட்டு செய்கிறார். அவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசின ஒரு 15-20 கூட்டங்களில் இந்த திமுக மேலே ஒரு வெறுப்புணர்வு வரணும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும், அதை திட்டமிட்டு செய்கிறார். மற்றபடி அதில் உற்று நோக்கினால் அந்த வெறுப்புக்கான காரணங்கள், தரவுகள், ஆவணங்கள் எதுவும் இருக்காது, ஆதாரங்கள் எதுவும் இருக்காது. மேலோட்டமாக இருக்கும், ஊழல் சக்தி, கொள்ளையடிக்கிறாங்க, இது மட்டும்தான் இருக்கும். குறிப்பான டேட்டா இப்படி எதுவும் இருக்காது. இது வந்து எப்படி சொல்கிறது, அவர் சினிமாவில் நடித்ததுனால வில்லனுடைய முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சிருப்பார் இல்லையா. ஒரு படத்தில் வந்து வில்லன் வந்து அடிப்பார், ஃபஸ்ட்டு வில்லன் கதாநாயகனை அடிப்பார் ஹீரோவை,
ஹீரோ வந்து ஒரு 2-3 வாட்டி அடி போட்டுட்டு கரெக்டாக ரத்தம் வந்த பிறகு ஆவேசமாக திருப்பி அடிப்பார் இல்லையா? அதுபோல் தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய பிரச்சாரத்திற்கும் தான் முதலமைச்சராக வர்றதுக்கும் நேர்மறையில் தன்னை பற்றி சொல்வதை விட நேர்மறையில் அவரை பற்றி சொல்வதுக்கு என்ன இருக்குது? 30 வருஷம் சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். இந்த உரையில் பேசும்போது அவர் ரசிகர் மன்றங்கள் பண்ண விஷயங்கள்லாம் சொன்னார். அதை பல நடிகர்கள் பண்ணியிருக்காங்களே, சூர்யா பண்ணலையா? எவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சூர்யா அவர்கள் அதிகமாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக சொல்ல முடியாது. அப்போ இவர் வந்து நெகட்டிவாக ஒரு வில்லனை ஏற்படுத்தி விட்டால் நம்ம வந்து ஹீரோ ஆயிடலாம் அப்படின்ற முறையில் தான் திட்டமிட்டு திமுகவை ஆரம்பத்துலேருந்தே திமுகவை தீய சக்தின்னு சொல்லி பேசுகிறாரு. தூய சக்தி, தீய சக்தி, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சண்டை, போராட்டம். இதை தொடர்ந்து இதை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, நிகழ்ச்சி நிரலில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் வில்லன் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஹீரோவுக்கு எஃபெக்ட்டு. இப்போ இவர் பேசுகின்ற அந்த உரையிலிருந்து ஒரு நிமிட உரையை கட் பண்ணி இவங்க ரீல்ஸாக இவங்க பரப்புறது எல்லாமே அதை கணக்கு பண்ணி தான் அவரும் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது அப்படி இருக்கிறதுனால இவங்களும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ தங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக இதை அவர் தொடர்ந்து செய்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி செய்கிறார், இப்போவும் செய்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும், திமுகன்னு ஒரு தீய சக்தி ஆண்டுகிட்டு இருக்கு, இது வந்து நரேஷன். தேர்தலுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஏன் செய்ய முடியல, அதுக்கு திமுக தான் காரணம். சட்டம் ஒழுங்கு ஏன் கெட்டு போச்சு, திமுக தான் காரணம். விவசாயிகள் ஏன் போராடுறாங்க, திமுக தான் தூண்டி விடுது. அப்போ எல்லா பழியும் திமுக மேலே போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ளீன் இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். எதாக இருந்தாலும் பேசுவாங்க, அவருடைய ரசிகர்களும் அதை தான் நம்புகிறாங்க. ஆனால் இந்த வண்டி ரொம்ப நாள் வந்து ஓடாது. ஏன் ஓடாது அப்படின்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை இந்த 40 நாட்களில் என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியும். 200க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு, ஒரு 50க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது. அப்போ தொடர்ந்து மக்கள் வந்து இந்த பொய் செய்தியை, ஃபேக் நியூஸை வந்து தொடர்ந்து நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உணர்வாங்க. இப்போ ஆரம்பத்தில் இவங்க செய்கிறத இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ இல்லை, விஜயே நீ வந்து அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ அவர் என்ன தோற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுமா? எல்லாரும் வெற்றி தோல்வியை பார்த்துட்டு தானே வந்திருக்கிறாங்க. அப்படி இவர் தோற்று போனாருன்னா எப்படி தாங்குவாருன்னு தெரில. இவர் இந்த மாதிரிலாம் ஒரு மென்டாலிட்டி உள்ளவர். ஒரு தோல்வியோ ஒரு பிரச்சனைன்னு, இப்போ கரூரே உதாரணம் எடுத்துங்களேன். கரூரில் 41 பேர் இருந்தால் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அப்போ ஹீரோயிசம் என்னாச்சு? நீங்கள் நெஞ்சை நிமித்திட்டு போய் இறங்கி வேட்டியை பறிச்சு கட்டிட்டு போய் வேலை பார்த்துருக்கலாம்ல, விட்டுட்டு ஓடித்தானே வந்தீங்க. அந்த 41 பேருக்கு இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, எம் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. இந்த முதல் ஒரு உரையிலேயே இருக்குது. அப்போ ஆரம்பத்துலேருந்து அதை பற்றி கான்ஸ்பிரசி செய்திகள், பொய் செய்திகள் இதுதானே பரவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய்கிட்ட தலைமை பண்பு இல்லை, பிரச்சனைகள் வந்தால் அதை சந்திக்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லைன்றதுக்கு கரூர் சம்பவமே சாட்சி. அப்போ 72 நாளாச்சு அதற்கு வெளியே வந்து அவர் பேசுகிறதுக்கு. இப்போ உங்கள் ஆட்சி அமைச்சாச்சு, நீங்கள் போலீஸை நீங்கள் சென்னையிலேருந்து கரூர் வரைக்கும் கூட வரிசையாக நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை? அப்போ ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, கேமராலாம் வந்து கேப்சர் ஆகிட்டால் நம்ம இமேஜ் அடி வாங்கிருமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அதனால் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, திமுகன்னு ஒரு வில்லனை வந்து செட் பண்ணணும், அந்த வில்லனை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நேற்று முதல்வர் உரையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தென்பட்டது. இதில் குறிப்பாக வந்துட்டு இந்த அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொன்னது, அதற்கு உடனே எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் வந்துட்டு அவர் பேசும்போது சொன்னார், செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்துட்டு கணவனை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி தேடுறாங்க அப்படின்னு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு சார், இப்போது அப்பாவை காணும்ன்றது வந்துட்டு அந்த அப்பா சம்மந்தப்பட்ட அப்பா வந்துட்டு அரசியலில் இருக்கிறாரு, அரசியல் ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஸோ அதனால் பேசுகிறாங்கன்றது ஓகே. பட் சம்மந்தமே இல்லாத ஒரு மனைவியையும் 2 குழந்தையையும் உள்ளே கொண்டுட்டு வருது, அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமுள்ள மனைவி தான், சம்மந்தமுள்ள மனைவி தான். ஆனால் இப்போ சம்மந்தம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு டிவோர்ஸ் ஆமாம் தெரியல. ஆனால் அரசியல் ரீதியாக சம்மந்தம் இல்லாத ஒரு நிலை தானே. அவங்க 3 பேரும் இதில் அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை வந்துட்டு திமுக கையில் எடுக்கிறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அநாகரிகமான ஒரு செயலோ. என்ன கேட்டால் அது வந்து அது அப்படி பேசுனதில் நான் தவறு ஒன்றையும் பார்க்கலை. நீங்கள் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக அவங்கள சொல்லிக்கிறீங்க. இந்த பிரச்சனையை தள்ளி வச்சுருங்க, அப்பாவை காணவில்லைன்ற அந்த மேட்டரை தள்ளி வச்சுட்டா கூட நீங்கள் எல்லாருக்கும் ஒழுக்கத்தை போதிச்சுட்ருக்குறீங்க. போன ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, இதெல்லாம் பேசி தானே ஆட்சியை பிடிச்சிங்க.
அப்படி இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் ஒரு நடிகரின் மனைவி தனக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை, பொருளாதார சுதந்திரம் இல்லை, வீட்டில் வாழ்வதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்குது, இப்படின்னு தங்கள் வேதனைகளை அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் பிரபலமானவருடைய மனைவி அப்படின்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறதுல என்ன இருக்குது? இந்த பிரச்சனைக்கு அவர் அப்பாவை தேடுறது அப்படின்றது அரசியல் ரீதியான பேச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் என்ன அரசியல் இருக்குது? அரசியல் சார்ந்த மனிதருங்கிறதுனால இல்லை, அது ஓகே. அப்பாவை நான் தேடுறேன் அப்படின்றதுல அரசியல் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு கேலி கிண்டல் பண்ணுறது மட்டும்தானே இருக்குது. அப்போ அதே கேலி கிண்டல் அவங்க திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு அவங்க அரசியல் இல்லை, இதெல்லாம் இதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் இப்போ உதயநிதி அவருக்கு புரிகிற மொழியில் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜயனுடைய ரசிகர்களும் கூட இதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம தளபதி இப்படிலாம் இருக்கிறார், இப்படிலாம் பேசுகிறாரு, ஆனால் சொந்த மனைவி மகன் மகளை விட்டு இருக்கிறாரு இல்லையா? இப்போ 00 ஃபோட்டோன்னு வெளியே வருது. உண்மைதான். குறிப்பா அந்த போட்டோவே சார் இப்போ இவ்வளோ சர்ச்சையாகி மனைவியை காணோம் அப்பாவை காணோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இரவுல வந்திருக்கு. அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? ஆமாம், அதான் கேள்விக்குறியா இருக்கு. அது வருது. இங்கே இதில் திருவள்ளூரில் இந்த அம்மோனியா வாயு கசிஞ்சு 10 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் முறையில் சென்னை தானே இருக்கீங்க, அங்கே கூட போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியலை. அந்த அளவு நீங்கள் தொழிலாளர்கள் மேலே அன்பாக இருக்கிறீங்க. இவர் எப்படி என்ன சொல்கிறது, இவர் ஒரு முழு நேர ஆக்டிங் முதலமைச்சராக இல்லாமல் ஒரு பார்ட் டைம் முதலமைச்சராக இருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றிலாம் இல்லாமல் 12 மணிக்கு நீங்கள் ஃபோட்டோ போடுறீங்க, எப்படி? அப்போ மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அடுத்த நாள் அதுவும் இந்த விவாதங்கள்லாம் பேசிட்டு போகிறீங்க, பேசிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு போய் அதை கலந்துருக்குறீங்க. நான் திருவள்ளூரில் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியோ ஒரு முதலமைச்சர் மாதிரியோ அப்படி நமக்கு ஃபீல் ஆகாது. எப்படி நம்ம சினிமாவில் பார்த்த விஜய் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. இது தொடரும் பட்சத்தில் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் எல்லாமே கேள்விக்குறியாகும் தான். சட்டமன்ற உரையில் பலரும் பேசும்பொழுது ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் அல்லது துறை சார்ந்த அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்களே தவிர விஜய் எந்திரிச்சு பேசவே இல்லை. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவரால் முடியலை அப்படின்னு தெரியுது. அப்போ ஒரு காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் பார்க்கணும், டிவி நியூஸ் பார்க்கணும், டிபேட்டு பார்க்கணும், தனது பொது அறிவை வளர்த்துக்கணும், தமிழ்நாடு வரலாறு அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்படி எந்த முயற்சியும் இல்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால அவர் முடியுதே தவிர வேறு எதையும் அவரால் செய்ய முடியலை. அதனால் அந்த இரவு பிறந்தநாள் விருந்து ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் ஒரு சிஎம்மாக ஆகலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது சார். ஆனால் அப்போ நடிகர் விஜயா இருக்கும்போது ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் அவருடைய ஒரு மேனேஜர், பர்சனல் செக்ரட்டரி, இப்படி ஒரு நிலையில் இருந்தார். இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் அவருக்கு ஒரு போஸ்டிங் வழங்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனால் அப்படி ஒரு போஸ்ட் வழங்கப்பட்டதாக அரசாங்கத்துலேருந்து எதுவுமே வரல. எப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அந்த பிறந்தநாள் வாழ்த்துல அதை சொல்கிறாரோ மறுநாள் உடனே ஆமாம் இவர் இந்த போஸ்ட்டில் இருக்காருன்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியீடு, தனி செயலாளர். இது என்ன மாதிரி, என்ன மறைச்சிக்கிறிச்சு ஏதாவது கேமாறுறாங்களா என்ன? ஜெகதீஷை பொறுத்தவரை இந்த தேர்தல் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம், பல காரணங்களில் அவரும் முக்கியமான காரணம். குறிப்பாக விஜய் சினிமாவில் நடிக்கும்போது விஜய் சினிமாவை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற நடிகர்களுடைய படங்கள் வந்தால் அதை ட்ரோல் பண்ணி காலி பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து விஜயை ஒரு பெரிய நடிகராக அவருடைய மார்க்கெட்டை விரிவுபடுத்துகிறதா, இது எல்லாத்துலேயுமே ஜெகதீஷ் பழனிசாமி இருந்திருக்கிறார். அப்போ ஒரு சினிமா எப்படி வெற்றி பெறுவது, விஜயை எப்படி ஒரு நாடறிந்த நடிகராக மாற்றுவது, அதே முயற்சியை அரசியலுக்கும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போ என்னென்ன மெத்தடு அப்போ ஃபாலோ பண்ணாங்களோ அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் விஜயனுடைய வாழ்க்கையில் ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு முக்கியமான ஒரு ஆள். இப்போ அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பொய் செய்தி, ஏதோ ஒரு சம்பவம் செய்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீ ஒரு தாவேகா தொண்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது திமுக எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை சொல்லுவார். நீங்கள் சம்பவத்தை படிக்கிறதுக்குள்ளே பதில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருது, இவங்க உருவாக்கப்பட்ட பொய் செய்தி என்பது போய் சேர்ந்துருது. அதனால் ஜெகதீஷ் பழனிசாமி அந்த வகையில் அவர் வைத்து கொண்டால் இந்த ப்ரொபகேண்டாவை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு பயன்படுவார். இப்போ அரசு அதிகாரிகளே இருக்கிறாங்க, என்ன மாதிரி செய்திகளை வெளியே கொண்டு போகணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேட்டி கொடுக்கணும், என்னென்ன விளம்பரங்கள் எப்படி கொடுக்கணும், இப்போ எல்லாமே நீ ஜெகதீஷ் பழனிசாமி பார்த்துக்குவார். அப்படி இருக்கும்போது அவரை தனி செயலாளர் போட்டதில் எந்த விதத்துலையும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் மறைச்சு போட்ட மாதிரி தெரியுது சார். ஏன்னா அரசாணை வெளியிடவே இல்லை,
லேட்டாக வெளியிடுறாங்கன்னும் போது அதனுடைய ஒரு சமயம் இந்த பண்டித்துக்கு நடந்தது இதுவும் நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு இல்லை, முன்னெச்சரிக்கை? அவர் ஜோசியர், இவர் மேனேஜரு. நீங்கள் விஜயோட கூட இருக்கிறவங்க மெஜாரிட்டி யாருங்க? அவங்கெல்லாம் அரசியல்னு வந்தவங்களா? புஷி ஆனந்த் ரசிகர் மன்ற தலைவர், வெங்கட்ரமணா வந்து கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார், அவர் சொந்த ஆடிட்டராகவும் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்கள தானே பல ரசிகர்களை தானே எம்எல்ஏவும் அமைச்சராகவும் மாற்றிருக்கிறாரு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்கு விசுவாசமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரே தவிர அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை. அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு தாவேக்கான்னு பேர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதே ரசிகர் மன்றம், அதே ரசிகர் மன்ற தலைவர்கள், தனது குடும்ப உறுப்பினர்கள், அதே மேனேஜரு, இவங்களை வைத்து கொண்டு தான் அவர் கட்சி நடத்துகிறார். இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இந்த வெங்கட்ரமணன் யார் அப்படிங்கும் போதெல்லாம் இப்போ பேச்சு வந்துச்சு. யாருன்னா இவருக்கு சொந்த ஆடிட்டரு. அப்போ சொந்த கணக்கு தணிக்கை வேலை பார்க்குறவரை கட்சியோட பொருளாளர் போட்டிருக்காரு. இவருக்கு என்ன தெரியும், கட்சியை பற்றி என்ன தெரியும்? அப்போ அப்படி யோசிச்சு போது விஜய்க்கே தெரியாது. அப்போ விஜய் வந்து தன்னுடைய கட்சியை ஒரு குடும்ப நிறுவனமாக கருதுகிறார். ரசிகர் மன்றம் எப்படி தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணுறதுக்கு பயன்படுகிறதோ அதே போல் அரசியல் என்பது நம்ம ஒரு சொத்து மாதிரி, நம்மள்ட்ட இருக்கிற கார் வீடு மாதிரி அது ஒரு சொத்து. சொத்தில் யாரை இன்சார்ஜாக போடுவீங்க? நம்பிக்கையானவர்களை தான் நீங்கள் போட முடியும். நீங்கள் மற்றபடி அரசியலில் 30 வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ சிபிஐ கட்சியிலேருந்து சி மகேந்திரன் போயிருக்காரு. அவருக்கு 70களிலேருந்து கம்யூனிஸ்ட் அரசியலில் இருக்கிறாரு. எவ்வளோ அனுபவம் இருக்கும்? அனுபவம் இருக்குது, அரசியல் தெரியும், வரலாறு தெரியும், எல்லாம் தெரியும், மக்களை பற்றி தெரியும், எல்லாம் ஓகே. இப்போ அவர் போனதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், அது தனி கதை. இப்போ விஜய் பார்த்துட்டு இவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு தோழர் வந்திருக்கிறாரு, இவரை வந்து கட்சியின் செயலாளர் ஆக்குவோம், புஷி ஆனந்த் அந்தளவு ஒர்த்து இல்லை, அப்படி மாற்றுவாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ புஷி ஆனந்தையும் சி மகேந்திரனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். புஷி ஆனந்துக்கு பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. 0.25ன்னு சொல்கிறதே அவர் 0.25ன்னு சொல்கிறாரு. சபாநாயகர் அதை திருத்துகிறாரு. அப்போ விஜய் கட்சியே ஒரு குடும்ப நிறுவனமாக இருக்கும்போது அங்கே அரசியல்வாதிகளுக்கோ அரசியல்லேருந்து வர்றவங்களுக்கோ வேலை கிடையாது. இப்போ அதிமுகலேருந்து போய் சேர்றாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் அங்கே என்ன மதிப்பு கிடைக்கும்? தாவேக்காவுக்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது. அந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இந்த அதிமுக பிரமுகர்கள் உதவி பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவியாக வாரிய தலைவரோ வேறு ஏதாவது போஸ்டிங்கோ அவங்களுக்கு கொடுத்து பண்ணிக்க, இல்லை கான்ட்ராக்டு இருக்கவே இருக்குது. ஆனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் யாரும் கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டோம், டெண்டர் எடுக்க மாட்டோம்லாம் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் வேலூரில் அந்த செங்கல் சூளையில் வந்து கேட்டாரே தாவேக்கா வட்ட செயலாளர் 1 லட்சம் ரூபாய் ஒரு செங்கல் சூளைக்கு 1 லட்ச ரூபா கேட்டார். அது மாதிரி தமிழகம் முழுக்க பல செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கு முன்னாடியே புஷி ஆனந்த் போஸ்டிங் போடுறதுக்கோ எம்எல்ஏவுக்கோ நீங்கள் எவ்வளவு பணம் அவர் கேட்குறாருன்ற செய்திகளும் வந்திருக்கு. பலரும் உள்ளே இருந்தவர்களே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு வாக்குக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த சேலம் பக்கத்தில் இவர் பேசலை, பக்கத்து தொகுதியில் பேசுனாங்க, பக்கத்து தொகுதியில் கொடுத்துட்டாங்க பணம், அதே மாதிரி இங்கே கொடுக்க முடியல, அதனால் நம்ம ஒரு 5000 ஓட்டு போயிடுச்சு அப்படி சொன்னாரா இல்லையா? அப்போ எல்லாமே நடந்திருக்கு. தாவேக்கா வந்து தேர்தலில் பணம் செலவழிச்சிருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து அது ஒரு அரசியல் கட்சியாக கருத முடியாதுங்க. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும்போது எப்படி மக்கள் ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்களோ அப்போ ரசிகர்கள் கூடுதலாக கொண்டாடுவாங்க. இதை வைத்து கொண்டு மற்ற நடிகர்களை கிண்டல் பண்ணுவது, மற்ற நடிகர்கள் படங்கள் வந்தால் தான் நடிகரை வச்சு அவங்கள ட்ரோல் பண்ணுறது, இப்படி செய்வாங்க. அதனால் இது வந்து ஒரு ரசிகர் மன்றத்தின் ஆட்சியாக இருக்குதே தவிர ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கட்சியின் ஆட்சியாக கண்டிப்பாக இல்லை. இந்த ரசிகர் மன்றத்தின் ஆட்சியாக இருக்கிற தாவேகாவினுடைய நிலையினால நிறைய கிட்டத்தட்ட வந்துட்டு ஏகப்பட்ட 1000 கோடிகள் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த அத்தனை கோடிகள் வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நிறைய வந்துட்டு நிறுவனங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கணும், நிறைய முதலீடு வந்திருக்கணும். இந்த எல்லா முதலீடும் ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு தாவேகாவினுடைய தவறுனால அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இது முந்தைய ஆட்சியினுடைய பிழையாக தானே இருக்கும். அவங்க அமைச்சர் கீர்த்தனா வந்து பொய் சொல்கிறாங்க. நிருபர்கள் கேட்கும்போது ஆதாரம் எங்கன்னா ரீல்லே இருக்குது அப்படின்றாங்க. அதில் வந்து இப்போ டிஆர்பி ராஜா விரிவான ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. பொதுவாக மற்ற எல்லா மாநிலங்களும் முதலீடுகளை இழுப்பதற்கு வந்து போட்டி போடுவோம், நம்மளும் போட்டி போடுவோம். அதில் சில இது கிடைக்கும், சில இது கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து இந்த ரீல்ஸ் ஆட்சி வந்த பிறகு இவங்களெல்லாம் பார்த்து வந்து முதலீடு செய்வர்களோ முதலாளிகளோ வந்து பயப்படுறாங்கன்றதை விட இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களை வச்சு என்ன பண்ணுறது, பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க.
ஆந்திராவினுடைய தொழில்துறை அமைச்சர் அவர் ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு இல்லையா, திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டராக இருந்தாங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. அவங்க வந்து முதலீட்டாளர்கிட்ட வந்து ஒரு பைசா கூட வாங்கலை இப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அதனால் இப்போ இந்தியாவில் முதலீடுகள் வர்றது மற்ற எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசு பிஜேபி மூலமாக தான் நீங்கள் முதலீட்டை கொண்டு வர முடியும். இப்போ குஜராத்துக்கு லம்பாக எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னா மோடியை திட்டமிட்டு செய்கிறார். ஒவ்வொரு வருஷமும் வந்து வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒரு கூட்டம் குஜராத்தில் நடக்கும். உலக முதலீட்டாளர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே பேசுவாங்க. அதுக்கு மோடி போயிடுவார். என்றைக்காவது தமிழக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்து மோடி வந்திருக்கிறாரா? அப்போ ஒரு இந்தியாவுக்கு பிரதமரா குஜராத்துக்கு பிரதமரா? அதனால் குஜராத்துக்கு போகிறதெல்லாம் இங்கே கீர்த்தனா அப்படி சேர்த்து பேசுகிறது அவங்களுக்கு அதை பற்றி அரசியல் இல்லை. ஒன்றும் ஒருவேளை அவங்க பிஜேபி ஆதரவாளர் இருக்கிறதுனால கூட அப்படி பேசலாம். தேர்தலுக்கு முன்னாடி ஜனம் டிவியில் வந்து எதற்கெடுத்தாலும் மோடியின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள்னு அவங்க பேசின வீடியோலாம் இன்னமும் இருக்குது. அதனால் அவங்க அதை குஜராத்துக்கு ஃபேவராக பேசலாம். மற்றபடி ஒரு நிறுவனம் வாராங்க அப்படின்னாலே அது பல முடிவுகள் இதை தாண்டி தான் அந்த முடிவுகளை எடுத்து தான் யோசித்து பார்த்து விட்டு தான் வருவாங்களே தவிர திடுதுப்புன்னு வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி தமிழகம் கடந்த காலங்களில் வந்து பல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. சில முதலீடுகள் போயிருக்கலாம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, தாவேக ஆட்சியில் என்ன நடக்கும்? அப்போ இவங்க கீர்த்தனாவை பொறுத்தவரை ஒரு ரியல் எஸ்டேட்டு விளம்பரம் போல் அவங்க தனியாக கோட்டு சூட்டு போட்டு ஒரு வீடியோவை வெளியிடுகிறாங்க. இந்த வீடியோவையெல்லாம் பார்த்துக்கிட்டு எலான் மஸ்கோ அல்லது பில்கேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, மேடம் உங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றாக இருந்தது, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு $1 பில்லியன் வர அப்படி கிளம்பி வந்துருவாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ முதலீடை ஈர்ப்பது அப்படின்றது நீங்கள் அவங்களோட ஒரு டச்சில் இருக்கணும். இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி டேட்டாவாக கொடுக்கணும். தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னேறிய மாநிலம், கல்வியில் முன்னேறிய மாநிலம், இங்கே ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கிறது, இங்கே வந்து ஒரு சாதி மத கலவரம் இல்லாத அமைதியான மாநிலமாக எப்படி இருக்குது, இப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா. துறைமுகம் இருக்குது, சாலைகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. அப்போ இதன்படி நீங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும், செய்யணும். இவர்கள் செய்வார்களா அப்படின்றதான் கேள்வி. இவர்களுக்கு பொறுத்தவரை விளம்பரம் தான் வேணும். அப்போ ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இப்போ முதலீடுகள் வருது இல்லையா. இப்போ தூத்துக்குடியில் ஹுண்டாயினுடைய கப்பல் கட்டும் துறைமுகம், இது வந்து முன்னாடி அதிமுக காலத்திலேருந்தே விதை போடப்பட்டு அடுத்து திமுக ஆட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டு இப்போ நடந்துருக்குது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்டிக்கரை மாற்றி ஓட்டுவாங்க. எங்கள் காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ கீர்த்தனா சொல்கிறது 3,30,000 கோடி முதலீடுகள் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொய் அப்படின்னு டிஆர்வி ராஜா சொல்கிறாரு. என்னால் தரவுகளாலே இதை விளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னுடைய கவலை என்னென்னா, இதை பார்த்து முதலீட்டாளர்கள் மத்தியில் தமிழ்நாடுனாலே ஒரு அலர்ஜி வந்துடக்கூடாது, கன்ஃபியூஷனோ இல்லை இரிட்டேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றது. இவங்க இருக்கிறதையும் கெடுத்து விட்ருவாங்க போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி.